ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீமீனோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் வேறு முடிச்சிருப்போன்னா, ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அப்படியே இந்த பக்கம் ஜிமினும் டேவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஜங்குக்கோட வீட்டு தான் கட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே ஷோஃபாவில் உட்காந்துட்டு ஜிமினை தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து பிடிச்சிக்கிறாரு. ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்க. ஜிமின், என்ன தாண்டா ஆச்சு? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். என்ன நீயும் டேவும் திரும்ப ஏதாவது சண்டை போட்டிங்களா? இல்லை ஏதாவது பிரச்சனையா? என்ன தாண்டா ஆச்சு? நீ ஏன் இப்படி இருக்க? ஏதாவது பேசு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, ஜிமின் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. இப்போ நீங்களும் அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் என்ன ஆச்சுன்னு சொன்னால் தான் எங்களால் ஏதாவது பண்ண முடியும். நீ ஏன் சைலண்ட்டாகவே இருக்க? என்ன தான் பிரச்சனை? இதில் டேவோட அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸோ ஜிமின் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்போ புரிஞ்சிருது இது ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களோட ஜமீனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு சொல்லு, சொன்னால் தான் எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே ரெண்டு பேர்த்தோட ஹேண்ட்ஸையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ரெண்டு பேரும் ஒன்றும் புரியாமல் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, நான் பூசானுக்கு போகணும். என்ன? ப்ளீஸ் ஜங்குக், என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் இப்போது எதையும் சொல்கிற நிலமையில இல்லை. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் திரும்ப என்னோட வீட்டுக்கே போகணும். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. என்னை பூசனுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்களும் அப்படி கன்ஃபியூசிங்க. ஜிமின் என்ன நினச்சிட்ருக்க? என்ன தான் ஆச்சு? ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். திடீர்னு நீ பூசன் போகணுன்னு சொன்னால் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின், இல்லை ஒயின், நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். சினி யார்கிட்டையும் நான் இதை பற்றி பேசுகிறதா இல்லை. ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் இங்கேருந்து பூசனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஒன்றும் புரியாமல் அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு தான் செம்மையாக கோவம் வருது. இந்த பக்கம் டேக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் கால் போகவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே கடுப்பா மொபைலை தூக்கி போட, ஹே ஜெகி என்னாச்சு? ஏன்டி இவன் இப்படி இருக்கான்? ஒவ்வொரு வாட்டியும் இவனை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கான். இந்த டேக்கு என்ன தான் பிரச்சனை? எப்பவும் ஏன் ஜிமினை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கான்? இவனால் ஜிமினை புரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பேச முடியாது ஜங்கு, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அப்படியே காம்பவுண்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டேவை தான் காட்டுறாங்க. ஸோ அதே ரூமில் அப்படியே உக்காந்துட்ருக்கிறாரு. இப்போது அவரோட மொபைல் அப்படியே ரிங் ஆகுது. டே அப்படியே எடுத்து பார்த்துட்டு அட்டன் பண்ண, ஆப்போசிட்டில் யாரோ பேசுகிறாங்க. டே அதை கேட்டதுமே அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு வேகமாக வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக அப்படி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால், உள்ளே காயும் ஜானு தான் நின்றுட்டுருக்காங்க. சுட்டி அப்படியே உள்ளே வந்துட்டு எங்கே இருக்கான் அப்படின்ட்டு கேட்க, காய் தான் எதுவுமே பேசல. அப்படியே பலார்னு ஒரு அறை விடுறாரு டேக்கு. டே அப்படியே காயை பார்க்குறாங்க. ஜான் தான், டே என்ன அமைதியாரு, நீ எதுவும் பேசாத. டே என்னடா நினச்சிட்ருக்க நீ? இல்லை எனக்கு புரியல, என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு ஜிமின் மட்டும்தான் மறந்துடுச்சா இல்லை நாங்களும் மறந்து போயிட்டோமா? 2 years ஆச்சுடா, நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற எதுவுமே தெரியாமல். என்னடா நடக்குதுங்க? இந்த ஆண் என்னென்னமோ சொல்கிறான், எனக்கு தலையை வெடிச்சிடும் போலடா. இல்லை எனக்கு புரியலட்டே. அப்போ உனக்கு ஜிமினை ஞாபகமே இல்லையா? அப்போ உனக்கு ஜிமினை தெரியுமா காய்? என்ன தெரியுமாவா? டேய் உனக்கு என்ன பைத்தியமா? உன்னால தானே எங்களுக்கு ஜிமினே தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நிறையா வாட்டி உன்னை பார்க்க ட்ரை பண்ணோம், உன்கிட்ட பேச ட்ரை பண்ணோம். ஆனால் உன்னோட அப்பா எங்களை அலோவ் பண்ணவே இல்லை.
அதுக்கப்புறம் நாங்களும் எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டோம். அப்புறம் இப்போ தான் நாங்கள் சியோலுக்கே வந்தோம். இங்கே வந்து உன்னை பார்க்கலான்னு பார்த்தா உன்னை பார்க்கவே முடியல. கடைசியாக ஜின்யாங் கிட்ட தான் பேச முடிஞ்சது. அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் இங்கே நடந்த விஷயம்லாம் எங்களுக்கே தெரிஞ்சுது. உன்னை பார்க்கலான்னு தான்டா அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தோம். நீ எங்கேயோ வேகமாக கிளம்புனதை பார்த்துட்டு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நடுவில் அவனை மிஸ் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாரு. இப்போ நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அவன் எங்கே இருக்கான்? தோ இங்கே தான் இந்த ரூமில் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு காய் அப்படியே டேவை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஹானை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஜானும் காயும் வேறு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டேக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேவோட அப்பா வந்து அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி மிரட்டி அனுப்பியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே அவங்களோட ஒர்க்கை பார்க்க போயிருப்பாங்க. இப்போ தான் சியோலுக்கே வந்திருப்பாங்க. வந்ததுமே டேவை ஃபாலோ பண்ணும் போது தான் ஹானும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க போயிருப்பாங்க. அப்போ தான் நடந்த விஷயம் ஓரளவுக்கு தெரியும். பட் இன்னமும் அவங்களுக்கு ஃபுல்லாக எதுவும் தெரியல. ஸோ அதனால தான் ஹானை பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ரூம்குள்ளே தான் போகிறாரு. ஹான் அப்படியே டேயை பார்த்துட்டு சிரிக்க டேக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே போயிட்டு ஒரே தான் அப்படியே சேர்லேருந்து கீழே விழுறாங்க. காய் டே என்னடா பண்ணுற? விடு காய், என்ன இவன் இன்னைக்கு கொல்லணும். இவனை கொன்னாதான் என்னோட கோவம் குறையும். என்னடா ஆச்சு? என்ன நடக்குதுங்க? இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. காய்க்கு சரியான கோவம் வருது. அப்படியே போயிட்டு ஹானை போட்டு அடி நடிக்கிறாரு. ஜான்டா இருடா ஃபர்ஸ்ட் நம்ம பொறுமையார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்க? உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறான்னு? என்ன ஆச்சு உனக்கு? நீ எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக தானே ஹேண்டில் பண்ணுவ. எப்படிடா எப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்னால் முடியல மச்சான், எனக்கு தலை வலிக்குது, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எதுவுமே எனக்கு தெரியல. யாரை நம்பணும் நம்பக்கூடாது, யாரை தெரியாது எதுவுமே எனக்கு தெரியலடா. நீயே சொல்லு, நான் என்னடா தப்பு பண்ணேன்? எனக்கே எல்லாம் மறக்கணும். நான் ஏன் அவனை மறக்கணும்? நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி அவனை எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் கூட பழகினேனா பழகலையா? எனக்கு எதுவுமே தெரியலடா. நானும் முயற்சி பண்ணிட்டேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால் முடியலடா, வலிக்குது காய் அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழறாங்க. ஸோ எதை அப்படியே பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு அப்படியே எழுந்து ஹானை பார்த்து மறைக்க ஹான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உன்னை இந்த மாதிரி பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்கும், ஜிமின் என்னோட ஜிமின் உன்னை விட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹானோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க. அவனோட மவுத்துலேருந்து அப்படியே பிளட் வருது. ஆனாலும் ஹான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீ என்ன அடித்தாலும் எனக்கு வலிக்காதுட்டே, ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி. இந்த செகண்ட் இனி என்ன பண்ணாலும் அவன் உன்கிட்ட வரமாட்டான் அப்படின்ட்டு சொல்ல இருக்க கோவம் அதிகமாகுது. ஸோ அப்படியே ஹான் அடிக்க போகிறாரு. காய் பிடிச்சி நிறுத்திட்டு இருட்டே அப்படியே சொல்லிவிட்டு ஹான் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ ஹான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்று சொல்லட்ட மாட்டே, 2 இயர்ஸ் முன்னாடி உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நீ எல்லாத்தையும் மறந்த. உனக்கு ஒன்று தெரிய மாட்டே, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே நான் தான். அன்னைக்கே உனக்கு கொன்று இருப்பேன். மிஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன, உன்னை கொல்லக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. உன்னோட மெமரிஸ் அழிஞ்சு போனதுக்கு காரணமும் நான் தான். இல்லை நாங்கள். என்ன பார்க்குற? என்ன திடீர்னு நாங்கன்னு சொல்கிறேன்னா? ஆமாட்டே, உனக்கு ரகசியம் சொல்லிட்டா? உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு?
இந்த கொரியாவிலேயே ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, மொத்த கொரியா கவர்மெண்ட்டும் தேடிட்டுருக்கிற ஒரு கிரிமினல். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுட்டே, உன்னோட அப்பா செம்ம ப்ரில்லியன்ட்டு தெரியுமா? உன்னோட மெமரிஸ் அழிக்கணுங்கிற ஐடியாவை கொடுத்ததே அவர் தான். நான் கூட யோசித்தேன் ஒருத்தங்களால் இப்படி பண்ண முடியுமான்னு. ஆனால் அங்கே வச்சார் உன்னோட அப்பா ஒரு ட்விஸ்ட்டை. என்ன தெரியுமா? உன்னோட மெமரிஸை அழிக்க வச்சதே அவர் தான். அதுவும் யாரா தெரியுமா? ஜிமினோட அண்ணன் ஹோபி அவரை வச்சே அழிக்க வச்சான். எப்படி தெரியுமா? அவருக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆள் அவரோட அப்பா. அவரை தூக்கிட்டாரு. அவரை உயிரை ஊசலால் விட்டு உன்னோட உயிருக்கு ஒல வைக்க பார்த்தாரு. ஆனால் என்ன பண்ண, நீ மிஸ் ஆகிட்ட. கடைசியில் உன்னோட மெமரிஸை மட்டும் அழிச்சாச்சு. இதில் எனக்கு என்ன ஹாப்பினஸ்னால், நீ ஜிமினை பார்த்து நீ யாருன்னு கேட்ட பார்த்தியா? அப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியே பட்டாசு வெடித்து கொண்டாடணும் போல் இருந்துச்சு. ஆனால் என்ன, பாவம் என் ஜிமின் ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் நீ அவனை காயப்படுத்தின. அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே அவனும் உன்னை விட்டு போயிட்டான். நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு 2 வருஷம் சிறை கைதி மாதிரி அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்த. உன்னை சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன எதுவுமே தெரியாத ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்த. இதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கோவம் என்ன தெரியுமா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அந்த ஜிமின் ஒரு செகண்ட் கூட அவன் உன்னை மறக்கலை. எப்போவும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் நான் சும்மா இல்லை, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் நடுவில் எவனோ ஒருத்தன் அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ மட்டும் அவன் கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், எப்போவோ நான் ஜிமினை எனக்கு சொந்தமாக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படியே ஹானை போட்டு அடிக்கிறாரு. ஸோ ஜான் தான் டே இரு முதல்ல அவன் முழுசாக சொல்லி முடிக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தி நிறுத்தி வச்சுட்டு ஹானை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஹானோட ஃபேஸ்லலாம் அப்படியே பிளட்டு வருது. ஆனாலும் ஹான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்ன பண்ண? இப்போ இதெல்லாம் கேட்டால் உனக்கு கோபமாக தானே இருக்குது. ஆனாலும் உன்னை இப்படி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் இனிமே நீ என்ன பண்ணாலும் உன்னால் ஜிமினை நெருங்கவே முடியாது. ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி இல்லை. உனக்கு அனுப்பிச்ச அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல? எப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல? உன்னை சொல்லவாட்டி, ஜிமின் திரும்ப சியோல் வந்தது எனக்கு தெரியாது. அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு உன்னை அவன் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை நான் தூக்கியிருப்பேன். ஆனால் என்ன, அந்த டைம் பார்த்து நான் ஊரில் இல்லாமல் போயிட்டேன். அதை யூஸ் பண்ணி அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறமும் நான் அவனை வார்ன் பண்ணேன் நிறையா வாட்டி. ஆனால் அவன் கொஞ்சம் கூட பயப்படல. அவனுக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதான் இந்த லவ் அது எல்லாத்தையும் மாற்றிடும்ல. அதுதான் நீ என்ன தான் அவனை காயப்படுத்தினாலும் அவன் உன்னை நம்பினான். பதிலுக்கு நீ என்ன கொடுத்த? அவனை உடச்சி காயம் மட்டும்தான் கொடுத்த. இது எப்படி இருக்குட்டே? நல்லா இருக்குல்ல? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன ஆவ? நீ எப்படி உடஞ்சி போவ? நீ எப்படி அழுவட்டே? இப்போ அழுந்தியே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கவே முடியல டேவால். டேக்கு அப்படியே பயங்கரமாக தலைவலிக்குது. அவரால் சுத்தமாக முடியல. அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு பயங்கரமாக கத்துறாரு. அவர் தலையெல்லாம் பிடிச்சிட்டு. ஹானும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கத்து இப்படி நீ கத்துறத பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு அப்படியே இது ஒரு ஐஸ் கட்டி எடுத்து தலையில் வச்ச மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எப்படி நீ அலறதை பார்க்கும்போது இதே மாதிரி தானே, இதே மாதிரி என் ஜிமினோட ஹேண்ட்ஸை நீ பிடிக்கும் போதெல்லாம் எனக்கு இருந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரிய மாட்டே, அவன்கிட்ட நான் சொன்னேன் உன்னை விட்டுற சொல்லி, உன்னை விட்டுட்டு வர சொல்லி. ஆனால் சொன்னேன், என்ன சொன்னேன் தெரியுமா?
என்ன ஆனாலும் நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப, உன்னை விட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னான்டி. ஆனால் இப்போ பார்த்தியா என்னாச்சுன்னு? அவங்க 2 பேத்தையும் திரும்ப பிரிச்சுட்டேன் இல்லையா? இப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அதை என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ தான் அப்படியே எழுந்து வந்து ஹானை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ திட்டத்தட்ட ஹான் அப்படியே அன்கான்ஷியஸ்க்கே போகிறாங்க. ஜானும் காயும் தான் அப்படியே பிடிச்சி நிறுத்திட்டு, இவன்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ஏதாவது கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாம்ல டே, இப்போ இவன் சொல்கிற மாதிரி தானே எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. இப்போ காய் தான் ஹீரோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு கையில் ஏதோ டைரி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே மேலே தூக்கி வீசுகிறாரு. என்னன்ற மாதிரி பார்க்க, என்ன பார்க்குற? இது உன்னோட டைரி தான், ஞாபகம் இருக்கா? இல்லை இதையும் மறந்துட்டியா? இந்த டைரியை கொடுக்க நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? ஆனால் உன்னோட அப்பா அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் நாங்கள் உன்னை பார்த்தா அவங்ககிட்ட பேசினா கண்டிப்பாக ஜிமினை பற்றி சொல்லுவோன்னு. அதனால தான் எங்களை அவர் அலோவ் பண்ணவே இல்லை. எங்களை எதோ சொல்லி அவங்ககிட்டேருந்து தள்ளி வச்சிட்டாரு. நாங்களும் வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து போக வேண்டியதாயிடுச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் இவ்வளோ நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிட்டே வெறும் ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு ஜிமினை நீ தப்பாக நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அப்படியே அந்த டைரி எடுத்து ஒவ்வொரு பேஜாக அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவருக்கு அப்படியே பயங்கரமாக தலை வலிக்குது. அப்படியே அந்த டைரி கீழே போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ விஷுவல் ஆகுது. அவரால் சுத்தமாக அந்த பெயினை தாங்க முடியல. காய் காய் என்னால் முடியலடா, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ காயும் தானே தான், ஒன்றும் இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே ஜான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக உட்கார்றாரு. அவருக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயமா மைண்டுக்கு வர ஆரம்பிக்குது. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இல்லை இல்லை இப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படிடா நான் இப்படிலாம் நடந்துப்பண்ணா, அதுவும் என் ஜிம்மன் கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஜானும் காய் அப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு, அப்போ உனக்கு இல்லை என் ஜிம்மன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 2 பேருமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே தலையில் கை வச்சுட்டு, நானே அவனை காயப்படுத்திட்டல, நானே அவனை கஷ்டப்படுத்திட்டல, அவனை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்டா. இப்போ நான் என்ன பண்ணட்டும் காய்? இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. ஸோ காய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அவன் புரிஞ்சுப்பான்டா, அவன் உன்னோட ஜிம்மன், கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான். நீ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு, சரிடா நான் கிளம்புறேன். எங்கே கவலைப்படாத, வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாரு. இது அப்படியே வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜின் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்குறாரு. அப்படியே உள்ளே வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கூப்பிட்ட அப்படி நின்று பார்க்குறாரு. ஜின்னுக்கு புரியுது ஏதோ ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு, என்னாச்சுடா, ஏன் அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது? அப்படியே ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழறாரு. ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு? ஏன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஜிம்மனை கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு பயமாக இருக்குது. நான் திரும்ப அவனை இழந்துருவேனா? நான் ஜிம்மனை கஷ்டப்படுத்திட்டேன். நானே என் ஜிம்மனை காயப்படுத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுறாரு சின்ன. என்னடா ஆச்சு? நீ எதுவும் சொல்லாமல் ஏன் இப்படி அழற? அம்மா ஜிம்மன் எங்க? உன் கூட தான் ஆஃபீஸ் வந்தான். இல்லையா, அவன் இங்கே வரமாட்டான். என்னட்டே சொல்கிற? என்ன ஆச்சு? இல்லையா, ஏதோ கேட்காதீங்க
அப்படியே சொல்லிட்டு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறாரு. ஜின்னுக்கு தான் ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே நின்றுட்டு டிவியே பார்க்குறாரு. ஸோ இதான் நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தான் அவருக்கு புரியல. அவரும் அப்படியே அமைதியாகிட இந்த பக்கம் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்ததுமே அவருக்கு அந்த ரூமில் ஜிமின் கூட இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறாரு. ஜிமின், ஜிமின், நீங்கள் தானே இருக்க? எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டு போக முடியாதுல்ல. நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல ஜிமின். நான் பண்ணது தப்பு தான். நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல ஜிமின். நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். நானே உன்னை காயப்படுத்திட்டேன். இனி உன் முகத்தில் நான் எப்படி முழிக்க போகிறேன்னு தெரியல ஜிமின். இனி நான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடா. ப்ளீஸ்டா என்கிட்ட வந்துடு. உன் டேவை தவிக்க விட்டுட்டு போயிடாதடா. என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து பயங்கரமாக அழுந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான். அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இன்னமும் அப்படியே தான் தரையிலே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ தான் மொபைலுக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படியே எடுத்து பார்த்தா ஜங்குக் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜை பார்த்ததுமே அப்படியே வேக வேகமாக கிளம்பி கீழே தான் வராங்க. ஜின் தான் டே நில்லு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக போகிற? ஏன் ஜிமின் என்னை விட்டு போகிறானா? என்னடா சொல்கிற? இல்லை அது நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வராரு. ஜங்குக், ஜிமின் நீ போய் தான் ஆகணுமா? இல்லை ஜங்குக், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறது எனக்கு சரின்னு படலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே கிளம்புறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போகிறேன். இந்த பாட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.